வணக்கம். வந்தார்கள் வென்றார்கள். எழுதியவர் கார்ட்டூனிஸ்ட் மதன். பாகம் 19 2ஆம் பகுதி. வெறுப்பும் எதிர்ப்பும். அதாவது முதல் தடவை ஆக்ரா டெல்லியை கைப்பற்றிய கையோடு ஒரு எளிமையாக அவுரங்கசீப் முடிசூட்டி கொண்டார். அதற்கு அப்புறமா தன்னோட தம்பிகளை எல்லாம் கொன்ற பிறகு 2வது முறையாக முடிசூட்டு விழா நடத்திக்கிட்டாரு பாதுஷா. நல்ல நாள் பார்த்து ஆஸ்தான ஜோதிடர்கள் எல்லாம் கலந்தாலோசித்து முகூர்த்த நேரத்தின் உச்சக்கட்டத்தை குறிப்பாக பார்த்து சொல்லிட்டு ஆணையிட்டிருந்தார் அவுரங்கசீப். இதிலெல்லாம் மிகுந்த நம்பிக்கை உண்டு மன்னருக்கு. எனவே அரியணைக்கு அருகில் தொங்கவிடப்பட்டிருந்த ஒரு பட்டுத்திரைக்கு பின் பாதுஷா தயார் நிலையில் நின்று கொண்டிருக்க, குறித்த நேரம் அந்த வினாடியில் ஜோதிடர்கள்லாம் கோரஸாக குரல் எழுப்பினாங்க. டக்கென்று வெளிப்பட்டு மயிலாசனத்தில் அமர்ந்தார் அவுரங்கசீப். அப்துல் முசாஃபர் முஹிவுத்தீன் முகமது அவுரங்கசீப் பகதூர் ஆலம்கீர் பாதுஷா அல்காஜி என்னும் பட்டப்பெயருடன். அக்பருக்கு இணையாக 50 ஆண்டுகள் இவர் கோலோச்சிருக்காரு அவுரங்கசீப். வித்தியாசமான பிரச்சனைக்குரிய சக்கரவர்த்தியாக வரலாற்றில் இவர் இடம்பெற்றிருக்கிறாரு. அக்பரை போலவே அஞ்சா நெஞ்சம் படைத்த மாவீரராக திகழ்ந்தார் அவுரங்கசீப். 2 பேருமே மகா புத்திசாலிகள். ஒற்றுமைகள் இதோட சரி. மற்றபடி 2 பேரும் வேறு வேறு துருவங்கள். அடிப்படையில் 2 பேருக்குமே உள்ள வித்தியாசத்தை சுருக்கமாக சொல்லணும்னா, இந்தியா இஸ்லாமிய நாடு அல்ல, அப்படி அதை மாற்றவும் முடியாதுன்னு தெளிவான ஒரு கருத்தை கொண்டவர் அக்பர். சர்வமத கோட்பாடுகள் சங்கமிக்க செய்து தீன் இலாஹி என்னும் புதிய மதத்தை துவக்கும் அளவுக்கு போனவர் பெரியவர். ஆனால் அவுரங்கசீப்போ இந்தியாவை பிடிவாதத்தோட ஒரு இஸ்லாமிய நாடாவே நடத்த பார்த்தாரு. இதிலும் 2 பேருக்கும் இடையே ஒரு ஒற்றுமை. தீனிலாகியும் 2 கெட்டானா போய் தோல்வி அடைந்தது. அவுரங்கசீப்பின் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக்கும் முயற்சியும் தோல்வி அடைந்தது. முகலாய ஆட்சியின் வீழ்ச்சிக்கும் வழிவகுத்தது. அவுரங்கசீப்போட அணுகுமுறை பற்றிய காரண காரியங்களை எல்லாம் விலாவரியாக விவரிக்கும் புத்தகங்களையும் விவாத கட்டுரைகளையும் 100 கணக்கில் அடுக்க முடியும். மன்னரோட மனதுக்குள்ளையெல்லாம் பூந்து அவரோட எண்ண ஓட்டங்களையெல்லாம் அலசி பார்க்க முயன்ற வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம பொறுத்தவரையில் அவுரங்கசீப் எடுத்த நடவடிக்கைகளையும் அதன் விளைவுகளையும் மட்டுமே எடுத்துக்கிட்டு எல்லாராலும் ஏகமனதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட வரலாற்று தகவல்களோடு நம்ம நிறுத்திக்கலாம். அக்டோபர் 24ஆம் தேதி ஆண்டு 1618 ஷாஜகானுக்கும் மும்தாஜுக்கும் 6வது குழந்தையா பிறந்தவர் அவுரங்கசீப். 15 வயசுலேயே இளவரசர் ஒரு சந்தர்ப்பத்தில் காட்டிய வீரம் பற்றி டெல்லி மக்கள் அப்போ ரொம்ப பிரமிப்போடு பேசிக்கிட்டாங்க. ஒரு சமயம் மாடியில் ஷாஜகான் அமர்ந்திருக்க மைதானத்தில் யானைகள் சண்டை நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அப்போ யானை ஒன்று காதருகே ஈட்டி பாய்ந்ததால் கோபம் வந்துச்சு. அந்த சமயம் பார்த்து மைதானத்தில் குறுக்கே இளவரசர் அவுரங்கசீப் போய் வைத்தார். வழி தாங்காமல் பிளிரிக்கிட்டு வெறியோடு திரும்பிய யானை நேராக இளவரசர் நோக்கி பயங்கரமாக ஓடி வந்தது. நேருக்கு நேர் யானையை எதிர்கொண்ட அவுரங்கசீப் கொஞ்சம் கூட பயப்படாமல், ஒரு அங்குலம் கூட பின்வாங்காமல் முன்னேறி சென்று கையில் இருந்த ஈட்டியை யானையோட நெற்றி பகுதியில் செலுத்தினார். கடைசி வினாடியில் பாய்ந்து வந்த மெய்க்காவலர்கள் இளவரசரை அலக்கா அப்புறப்படுத்தி காப்பாற்றியது வேறு விஷயம். கூடியிருந்த மக்கள் கூட்டம் பிரமித்து போய் ஆரவாரிக்க, மாடியில் இருந்த ஷாஜகான் மகனை கூப்பிட்டு அனுப்பி, என்ன இது விபரீத விளையாட்டு, ஏதாவது நடந்திருந்தா என்று கடிந்து கொண்டார். அப்ப மகனிடம் பாதுஷா ஆசையோடு இருந்த காலம் அது. 15 வயதான அவுரங்கசீப்பிடமிருந்து வந்த பதில், தந்தையே, எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியா இருந்தாலும் மரணம் என்கிற திரை விழாமலா இருக்க போறது. என் வீரத்தை காட்டும் பொழுது நான் மரணம் அடைந்தால் அது பெருமையான விஷயம்தானே. இதற்கு பதிலளிக்க முடியாமல் திகைத்து போன சக்கரவர்த்தி ஷாஜகான் அடுத்த ஆண்டே 10,000 வீரர்கள் அடங்கிய குதிரைப்படைக்கு அவுரங்கசீப்பை தளபதியா நியமிச்சார். எந்த நேரத்தில் தளபதியானாரோ வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து அவுரங்கசீப் போர்விட தரிக்க வேண்டி வந்தது. அவரோட தம்பிங்களை காலி செய்ததோடு பிரச்சனைகள் தீர்ந்திடலை. வெளியில் நாலாபுரத்திலும் எதிர்ப்புகள் வெடித்தது. பல ஆண்டுகளாக அடக்கமாக இருந்த அசாமியர்கள் முகலாய அரசரை எதிர்த்து கிளர்ச்சியில் இறங்கினாங்க. ஒரு காலத்தில் வடக்கு பர்மாவில் வசித்து பிற்பாடு 13ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்த பிரம்மபுத்திரா நதியோரமாக நிரந்தரமாக தங்கியிருந்த எஹோம்ஸ் என்னும் இந்த அசாமிய மலைப்பிரிவினர் படை திரட்டிக்கிட்டு கவுஹாத்தி நகரை அதிரடியாக கைப்பற்றினாங்க. வீராவேசமாக போர் புரியக்கூடிய இவங்களை அடக்க அவுரங்கசீப் போர்த்திறமை வாய்ந்த தன்னோட மீர் ஜும்லாவை அனுப்ப வேண்டி வந்தது. 30,000 காலாட்படையினர் 12,000 குதிரை படையினரோட அசாமுக்கு போன மீர் ஜும்லா அங்கே புரிந்த வீரப்போர் குறிப்பிடத்தக்கது. அசாமையும் இன்றைய பங்களாதேஷ் பகுதிகளையும் மறுபடியும் கைப்பற்றினார் மீர் ஜும்லா. அப்படியே நிரந்தரமாக இந்தியாவோட அந்த பகுதியை டெல்லியால் தக்க வச்சுக்க முடியல. மழைக்காலம் தொடங்குச்சு. புயலும் வெள்ளமும் பங்களாதேஷை பற்றி கேட்கவே வேணாம். சேர்ந்து கொள்ள முகலாய படை பட்னியில் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. வங்காள கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்த மீர் ஜும்லா தொடர்ந்து 2 ஆண்டு காலம் மிகுந்த சிரமங்களுக்கிடையே கணக்கிடப்பட்ட பணிகளை முடித்த வரையிலும் தர முடியாமல் திடீரென்று ப்ளூ ரசியாலும் ஜூரத்தாலும் படுக்கையில் விழுந்து 1663ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி மரணமடைந்தார்.
கோல்கொண்டாவில் அதாவது ஹைதராபாத்தில் ஒரு வியாபாரியாக வாழ்க்கையை ஆரம்பித்து செல்வாக்கு மிகுந்த சேனாதிபதியாக முகலாய ஆட்சியில் உயர்ந்த பதவிக்கு போன மீர் ஜும்லாவோட மரணம் அவுரங்கசீப்புக்கு ஒரு பெரிய இழப்புன்னே சொல்லலாம். மீர் ஜும்லாவிடம் அவுரங்கசீப்புக்கு கொஞ்சம் பயமும் இருந்தது. மீர் ஜும்லா இறந்த பிறகு அவர் மகளிடம் அவுரங்கசீப் வெளிப்படையா, நீ உன் தந்தையை இழந்து தவிக்கிறாய், ஆபத்தான நண்பர் என்று நானே எச்சரிக்கையாகவும் மரியாதையாகவும் நடத்திய ஒரு மாவீரரை இழந்து நிற்கிறேன் என்று குறிப்பிட்டார் அவுரங்கசீப். அசாமியர்கள் ஓட்டமெடுத்திருந்தார்களே தவிர ஒழிக்கப்படவில்லை. மீர் ஜும்லா மரணத்துக்கு பிறகு 1767 மறுபடியும் கவுஹாத்தி நகர் அவர்கள் வசம் போனது. அதுக்கு வடக்கே ஆப்கானிஸ்தானியர்கள் டெல்லியை எதிர்த்து களத்தில் குதிச்சாங்க. அவங்களுக்கு சில பதவிகள்லாம் கொடுத்த உடனே அவங்க கப்சிப்புன்னு அடங்கினாங்க. ஆலம்கீராக முடிசூட்டி கொண்டதை தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக ஏராளமான சட்டங்களை கொண்டு வந்து அக்பர் சிரமப்பட்டு சேகரித்து வைத்திருந்த இந்து மக்களோட பெருவாரியான ஆதரவை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைத்து விபரீதத்துக்கு வழிவகுத்து கொண்டவர் அவுரங்கசீப். இவர் இந்துக்கள் புதிதாக எந்த கோயிலும் கட்டக்கூடாது என்று சட்டம் போட்டார். பழைய கோயில்களில் ரிப்பேர் வேலைகள் எதுவும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சட்டம் தொடர்ந்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட எல்லா கோயில்களும் இடிக்கப்படணும்னு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. கவர்னர்கள் அவங்களோட நிர்வாகத்தின் கீழ் உள்ள கோயில்களை இடித்து தள்ளணும்னு பொதுவான ஆணை ஒன்று வந்தது. காசி, மதுரா, சோம்நாத் கோயில்கள் இந்த சட்டத்துக்கு பலியானவற்றில் முக்கியமானவை. தொடர்ந்து வங்காளம், உதய்பூர், ஜோத்பூர், உஜ்ஜயினி, மகாராஷ்டிரம் இப்படி பல பகுதிகளிலும் உள்ள கோயில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. அடுத்த கட்டமாக தீபாவளி, ஹோலி பண்டிகைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இனி இந்து பஞ்சாங்கம் தயாரிக்கக்கூடாது என்று ஆணையிட்ட அவுரங்கசீப் அரசவைக்கு வரும் இந்துக்கள் தங்கள் வழக்கப்படி வணக்கம் கூறுவதற்கு தடை விதித்தார். ஒரு காலத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா என்ற வரியை மீண்டும் இவர் கொண்டு வந்தார். ராஜபுத்திரர்கள் மட்டுமே பல்லக்கில் மற்றும் குதிரையில் செல்லலாம், வாள் வைத்துக் கொள்ளலாம் என்று முழங்கினார் பாதுஷா. ஆங்காங்கே இந்துக்களை மதம் மாற்றும் முயற்சிகள் பெருமளவு எடுக்கப்பட்டது. மதம் மாறுபவர்களுக்கு சலுகைகள்லாம் வழங்கப்பட்டது. பல்வேறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை பெற்றவர்களில் முஸ்லீமா மாற ஒப்புக்கொண்டவர்களுக்கு தண்டனைகள் குறைக்கப்பட்டது. மனதளவில் இந்துக்களிடம் வெறுப்பை வளர்த்து கொண்டிருந்தவர் என்று அவுரங்கசீப்பை நம்ம சொல்ல முடியாது. ஒரு தீவிரமான உண்மையான முஸ்லிம் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். அவுரங்கசீப்பின் உடலில் ஓடும் ரத்தத்தை எடுத்துக்கிட்டா அவரையே முழுமையான ஒரு முஸ்லிம்னு கூற முடியாது. அவருடைய அப்பா ஷாஜகானோட தாய் ஒரு இந்து பெண், தாத்தா ஜஹாங்கீரோட தாயும் ஒரு இந்து பெண். ஏன், அவுரங்கசீப்பின் முக்கிய மனைவிகளில் ஒருவரான நவாபாய் அவுரங்கசீப்புக்கு பிறகு அரியணை ஏறிய பகதூர் ஷாவோட தாய். காஷ்மீர் இந்து அரசரோட மகள் தான் அவங்க. அவுரங்கசீப்பின் ஒரே ஒரு காதலி என்று கூறப்படும் தென்னிந்திய பெண் ஹீராபாய் ஒரு இந்து பெண் தான் என்பதும் அவுரங்கசீப்பின் சார்பில் சிலர் முன்வைக்கும் வாதங்கள். ஆனால் ஒன்று, தன்னையும் அவர் சட்டங்களோட பிடியிலிருந்து விட்டு வைத்துக் கொள்ளவில்லை சக்கரவர்த்தி. ஷாஜகானுக்கு பின் மாடியிலிருந்து மக்களுக்கு தரிசனம் தரும் வழக்கத்தை அடியோடு நிறுத்தி கொண்டார் பாதுஷா. தன்னை பற்றி கவிதைகள் புனைவது, ஓவியங்கள் வரைவது எல்லாற்றுக்கும் தலை விதித்தார். பொது இடங்களில் ஆபாசமாக பேசுகிறவங்க கடுமையாக தண்டிக்கப்பட்டாங்க. இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கு மூடுவிழா நடத்தப்பட்டது. பெண்மைத்தனம் பொருந்திய ஆபரணங்கள் மற்றும் அலங்கார உடைகள் ஆண்கள் அணியக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டது. மேக்ஸி போல ஒரு பட்டாடை உடுத்திக்கிட்டு வந்து சக்கரவர்த்தியோட கவனத்தை கவர்ந்து தொலைத்தார் ஒரு பிரபு. உடனே நடு தர்பாரில் கத்தரிக்கோல் கொண்டு வரப்பட்டு வந்தவருடைய நீண்ட அங்கி பதவிசா குட்டையாக கத்தரிக்கப்பட்டது. கஞ்சா உபயோகிப்பது, பொது இடங்களில் மது அருந்துவது போன்ற பழக்கங்கள் எல்லாம் பெரும் குற்றங்களாக அறிவித்தார் அரசர். மொத்தத்தில் உச்சக்கட்ட ஆசாரத்தோடு ஆட்சி நடத்தி குடிமக்கள் பலரோட வயிற்றுச்சலை கொட்டி கொண்டார். பிறகு என்ன, தொடர்ந்து கிளர்ச்சிகள் வெடித்தன. ஜிசியா வரியை எதிர்த்து விவசாயிகளும் பொதுமக்களும் டெல்லியில் பேரணி நடத்தினாங்க. அவங்க ஒடுக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. டெல்லிக்கு தென்மேற்கு 75 மைல் தொலைவில் வசித்து வந்த சத் நாமிகள் என்ற இந்து பிரிவினர் பொறுமை இழந்து நேரடியாக முகலாய படை வீரர்களோடு மோதினாங்க. மழுங்கு சிரிக்கப்பட்ட தலைகளோடு துறவிகளாகவும் வாழ்ந்து கொண்டு விவசாயத்திலும் ஈடுபட்டு வந்த இவர்களின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் டெல்லி படை திணறிச்சு. எதிர்பாராத வகையில் பிரமாதமாக சண்டையிட்ட சத்நாமிக்கள் 2 முறை முகலாய படையை தோற்கடிச்சாங்க. டெல்லி நகரோட எல்லை வரையும் இவங்க முன்னேறி வந்தாங்க. இவங்க போரில் மந்திர தந்திரங்களை உபயோகிக்கிறார்கள். ஈட்டிகள் பாய்ந்தாலும் இந்த மனிதர்கள் இறப்பதில்லை. திடீர்னு ரக்கைகள் வைத்துக்கொண்டு பறந்தவாறு போர் புரிகிறார்கள். ஒன்றுமே புரியல என்று பாதுஷாவுடன் கலவரத்துடன் தளபதிகள் சொல்ல, என்ன இது கதை, உங்களுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு என்று எரிச்சல் அடைந்த அவுரங்கசீப் ஒரு செமத்தியான புரட்சியை முரட்டுத்தனமாக அடக்கினார். ஆயிரக்கணக்கான சத்னாபிகளின் தலைகள் தரையில் உருண்டன. இதே சமயம் மதுராவில் வசித்து வந்த ஜாட் இனத்து மக்கள் டெல்லி ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி ஏற்றினாங்க. உத்தவ் பைராகி என்ற துறவியை சிறைப்படுத்தினார் அப்துல் முஹாரம் என்னும் அதிகாரி. கோபம் கொண்ட பைராகியோட சிஷ்யர்கள் அந்த அதிகாரியை கொன்னாங்க. உடனடியாக மரண தண்டனை விதித்தார் சக்கரவர்த்தி அந்த துறவிக்கு. இதனால ஜாட் மக்களோட எதிர்ப்பையும் சம்பாதிச்சார். ஆக மொத்தத்தில் இந்திய சூழ்நிலைக்கு சற்று ஒத்துவராத ஒரு எதேச்சதிகாரத்தை தேவையில்லாமல் அவுரங்கசீப் கட்டவிழ்த்து விட அவரை எதிர்கொள்ள கிளம்பிய புரட்சி கனல் காட்டு தீயா பரவியது.
அக்பர் காலத்தில் இருந்து உரையில் போட்டிருந்த வாட்களை கடைசியில் சீக்கியர்களும் ராஜபுத்திரர்களும் உயர்த்தி படிக்க நேர்ந்தது. இதெல்லாம் போதாதுன்னு மராட்டியத்திலிருந்து சிவாஜி என்னும் இளைஞனின் தலைமையில் ஒருங்கிணைந்து பாய்ந்த ஒரு அதிரடிப்படை முகலாய சாம்ராஜ்யத்துக்கு பெரும் தலைவலியாக போனது. நாளை பார்க்கலாம் சீக்கிய சிங்கங்களையும் ஆலம்கீரின் காதலியையும். நன்றி, வணக்கம்.